சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில் செப்டம்பர் 30. எவ்வாறு இருந்தால் இவர்கள் ராஜா ஆகக் கூடியவர்கள் என கூற முடியும்? தனக்குத்தான் தீவிர முயற்சி செய்பவர்கள் படித்து தயாராகி நஷ்டத்தை ஏற்படுத்த மாட்டார்கள். தர்மஸ்தாபகர்கள் எதை அனுபவம் செய்ய முடியாது யார் அடைவார்கள்? ஒருபோதும் துன்பத்தை அனுபவம் செய்ய மாட்டார்கள். ஆனால் யார் உடலில் பிரவேசம் செய்கிறார்களோ அந்த சரீரம் துன்பமடையும். ஆத்மா எப்போது துக்கத்தை அனுபவம் செய்கிறது? தமோ பிரதானமான சரீரத்தில் வரும்போது. எவ்வாறு இருந்தால் சேவை செய்யாமல் இருப்பதே நல்லது என ஈஸ்வரன் கூறுகிறார். தானும் அமைதி இல்லாமல் மற்றவர்களை அமைதி இழக்க செய்வது. விநாசத்திற்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும்? ராஜ்யத்தை உருவாக்குவதற்காக ஈஸ்வரன் வந்துவிட்டார் என்ற செய்தியை கொடுக்க வேண்டும். உலகிய யுத்தத்திற்கும் ஆன்மீக யுத்தத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? உலகிய யுத்தத்தில் மரணிப்பவர்கள் சொர்க்கம் செல்வது இல்லை. ஆன்மீக யுத்தத்தில் சிவனின் நினைவில் வெற்றி அடைந்து சொர்க்கம் செல்கிறார்கள். ஸ்ரீமத் இருந்தாலும் தந்தையின் மீது உள்ள நம்பிக்கையில்தான் வெற்றி கிடைக்கும். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? இந்த ஞானத்தை கூறிக்கொண்டே செல்ல வேண்டும். இப்போது கேட்காவிட்டாலும் எதிர்காலத்தில் கேட்பார்கள். நன்றி. ஓம் சாந்தி.